அதனால தான் ஆண்டவருக்கு ஏசாவை பிடிக்கல. தனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியம் பண்ணினான். வீட்டில் இருக்கல, ஒரு சபையில் இருக்கல, அவன் பழகல. நிறைய விசுவாசிகள் ஏன் ஊழியக்காரரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க மாட்டேன்றான். நான் 92 அப்போஸ்தலர் சபைக்கு வந்தேன், பிப்ரவரி மாதம். இப்போ 25 ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? வேறு இடத்துக்கு போகலான்னா முடியல. அப்போ என்னன்னா இங்கே ஆண்டவர் இருக்க வச்சுட்டார். நான் போகாத இடம் இல்லை. சரியா? நான் இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேன், மிஷனரியா ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். நான் 82 ஊழியத்துக்கு வந்தேன். சரியா? 80 பைபிள் ஸ்கூல், 82 பைபிள் ஸ்கூல் முடிச்சு நான் ஊழியத்துக்கு வந்தேன். நான் குஜராத், கல்கத்தா, பாம்பே, நாக்பூர், கேரளா இங்கெல்லாம் இருந்திருக்கேன். ஊழியத்துக்கு மிஷனரியாக இருந்திருக்கிறேன், பாஸ்டராக இருந்திருக்கிறேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தப்போ ஆண்டவர் இங்கேயே இருடான்னு சொன்னார். ஆண்டவர் இருக்க வச்சார். ஆண்டவர் சொன்னதுனால தான் இன்னும் இங்கேயே இருக்கிறேன். இன்னும் போடான்னு சொல்லலை. போடா, ஏண்டா வந்தேன்னு கேட்கல, ஏண்டா போலன்னு கேட்கல. அப்போ ஆண்டவர் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ, என்னை எங்கே வச்சிருக்கிறாரோ, நம்மளாம் ஃபேமஸ் ஆகாட்டியும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினா. நிறைய பேர் குடும்பத்தில், உங்கள் சபையில் தங்களுக்கு வர்ற ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணுறாங்க. ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் செய்யறேனா? அதனால நமக்கு பிரியமானதல்ல, கர்த்தருக்கு பிரியமானது. எபேசியர் 5 அதிகாரம் 8வது வசனம், எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். எட்டாவது சும்மா அதுக்கு கீழே அப்படியே வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் அப்படின்னு இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் சோதித்து பார்க்கணும். எந்த வசனம் அது? 10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். தாவீது ஜெபம் பண்ணார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். அப்போ ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும். உம்முடைய ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம். இல்லையா? இன்னைக்கு ராத்திரி போய் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் எதை அசட்டை பண்ணுறேன் அப்படின்னு யோசித்து பார்ப்போம். இப்போ நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். ஆவியானவர் நம்மோடு கூட ராத்திரி நேரத்தில் இடைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory be to God. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க விடுதலையோட. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல உறுதியாக இருக்க நீ பழகு. ராத்திரி நேரத்தில் கர்த்தர் நம்மை எச்சரித்திருக்கிறார். ஹல்லேலூயா, நமக்கு போதித்து இருக்கிறார். இந்த இடம் உனக்கு ஒருவேளை கசப்பாக இருக்கலாம், இந்த இடம் ஒருவேளை உனக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கலாம். ஆனால் எந்த இடத்துல கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறாரோ, எந்த குடும்பத்துக்குள்ள, எந்த ஐக்கியத்துக்குள்ள உன்னை வைத்திருக்கிறாரோ அந்த ஐக்கியத்தில் நீ உறுதியா இருப்பாய் என்று சொன்னா அதற்கான ஆசீர்வாதத்து நிச்சயம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ராத்திரி நேரத்தில்
நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. குடும்பத்துல ஒருவேளை ஐக்கியத்துல ஒருவேளை சில பிளவுகள் வரலாம், சில மனஸ்தாபங்கள் வரலாம், சில கசப்புகள் வரலாம். ஆனா கர்த்தர் உன்னை அந்த இடத்துல வைத்திருப்பார் என்று சொன்னா, அந்த இடத்துல தான் நீ நிலைத்து நிற்கணும்னு அவர் முடிவு பண்ணியிருந்தார்னு சொன்னா, ராத்திரி நேரத்தில் ஆவியானவர் சொல்றாரு, அந்த இடத்திலேயே உன்னை வெறுத்தவர்கள் மத்தியிலேயே, உன்னை ஒரு மாதிரி உதாசீனப்படுத்தினவர்கள் மத்தியிலேயே உன் தலையை நான் உயர பண்ணுவேன். உன்னை வெறுத்தவர்கள் நான் உன் பக்கமாய் திரும்ப கொண்டு வருவேன். அந்த ஐக்கியத்தில் உன்னை நான் மேன்மைப்படுத்தின போதுமானவராய் இருக்கிறேன். ஹalleluya. எல்லாரும் எழுந்து இருக்கலாமா? Shall we all stand up please? எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுங்க பாப்போம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நீங்க வச்சிருக்கிற இடத்துல உமக்கு பிரியமாய் நான் வாழ விரும்புறேன். என்னை வச்சிருக்கிற இடத்துல நான் பிரியமா இருக்க விரும்புறேன். யாக்கோபை சிநேகித்து ஏசாவையோ நான் வெறுத்து. அந்த புத்திர சுவையார்